this number more than true. Death and taxes and everybody poops. யூரோப் லெவல்ல நம்பர் 1 எக்கனாமிக்கல் பிளேஸ் அண்ட் வேர்ல்டு லெவல்ல நம்பர் 4th எக்கனாமிக்கல் பிளேஸ் பிடிச்சிருக்கிற இந்த ஜெர்மனி வேர்ல்டு லெவல்ல பியூட்டிக்கும் இன்வென்ஷனுக்கும் பேர் போன இடம் தான் சொல்லணும். ஜெர்மனில இருக்கிற 100% ஆஃப் பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 13% ஆஃப் பாப்புலேஷன் வந்து அதர் கண்ட்ரிஸ் பீப்புள் தான். பியூட்டி ரிசர்ச் இன்வென்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் பழமைக்கும் பேர் போன இடம் தான் வந்து ஜெர்மனி. என்ன ரீசன்னா இங்க உள்ள கேசில்ஸ் பேலஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1000 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க கிட்டத்தட்ட 5000க்கு மேல மியூசியம் இருக்கு. அதுக்கப்புறம் 8000க்கு மேல லைப்ரரிஸ் இருக்கு. நான் ஜெர்மனில யூஜியோ இல்ல மாஸ்டர்ஸோ வந்து அப்ளை பண்றேன். எனக்கு வந்து அங்க இங்கிலீஷ்ல படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட நீங்க அங்க போய் இங்கிலீஷ்ல படிச்சாலும் ஜெர்மன் லாங்குவேஜ் இல்லாம உங்களால அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ரீசனா இருக்கும் ஏன் என்னால அங்க போய் இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஜெர்மன்ல கிட்டத்தட்ட 95% ஆஃப் பீப்புள் வந்து நேஷனல் லாங்குவேஜான ஜெர்மன் தான் வந்து பேசுறாங்க. என்னதான் நீங்க ஜெர்மன்ல போய் இங்கிலீஷ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அங்க உள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நீங்க லிவிங்ல இருக்கிற நெய்பரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து உங்கள்ட்ட ஜெர்மன்ல தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க காலேஜ் அட்மிஷனுக்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, அங்க ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இங்க ஜெர்மன் மஸ்ட் நீடட். ஸ்பீக்கிங் வைஸ் ரைட்டிங் வைஸ் பார்க்குறப்ப ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான லாங்குவேஜான்னு நீங்கள் கேட்டால், ஸ்பீக்கிங் லிசனிங் அண்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ்லாம் ஒன்றும் இல்லை ஜெர்மன். ஆனால் ஜெர்மன் லாங்குவேஜோட கிராமர் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஜெர்மனுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணி படித்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் இங்கே ஸ்டடிக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அங்கே போய் ஜெர்மன் படித்தா உங்களுக்கு பயங்கர செலவாகும். அதுக்கு நீங்கள் நம்ம ஊர்லேயே ஜெர்மன் படிச்சுட்டு போனால் அங்கே போய் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ஜெர்மன் லாங்குவேஜோட பேசிக் கூட தெரியாதுன்னு நீங்கள் நினச்சா, பேசிக் ஜெர்மன் லாங்குவேஜ் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ கோர்ஸ் சர்டிஃபிகேட்டோட ஆலிசன்ங்கிற கோர்ஸ் பிளாட்ஃபார்மில் இருக்குது. பிகினராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கோர்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜெர்மன் ஸ்டடீஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள ஜாப் வேகன்சிஸை பற்றி பார்க்கணும், அங்கே உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்கணும், அங்கே என்னோடய சேலரி என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு நல்ல வெப்சைட் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் போயிட்டு payscale/research/de/job அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதுக்கு போய்க்கிறேன். இப்போது நான் அந்த வெப்சைட்குள்ளார வந்துட்டேன். இதில் நிறையா ஜாப்ஸோட கேட்டகரிஸ் வந்து இதில் நிறையா இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நான் இப்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியலனா இங்கே சர்ச் பாக்ஸ் வந்து இருக்கும். இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து சர்ச் சேலரிஸ்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளார இப்போ போகும். இப்போ இயர்லி சிவில் இன்ஜினியர் வந்து ஆவரேஜாக இவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படின்ட்டு இதில் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இப்போது இயர் பையாக வேணாம், ஹவர் பையாக வேணும்னா ஹவர் வைஸாகவும் இருக்குது. 13 euros per hour அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது, என்னென்ன ஸ்கில்லுக்கு எப்படியெல்லாம் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஜாப் லிஸ்டிங்ஸும் பார்க்கலாம், உங்களோட லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரியும் பார்க்கலாம். இல்லைனா அதுக்கும் ஜெர்மனியில் கொடுக்குற சேலரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஜெர்மனியில் போய் ஸ்டடி பண்ணணும்னா அங்கே உள்ளவங்க உங்ககிட்ட என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட். இப்போ உள்ள மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸில் தான் வந்து டெஸ்ட் ஏஎஸ் அப்படிங்கிற ஆன் ஸ்க்ரீன் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட் ஏஎஸ் வந்து நிறைய யூனிவர்சிட்டியில் இருக்குது, நிறைய யூனிவர்சிட்டியில் இல்லாமல் கூட இருக்குது. இந்த டெஸ்ட் ஏஎஸ் வந்து உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா, நீங்கள் அப்ளை பண்ண போகிற காலேஜில் உள்ள ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனுக்காக உங்களோட டெஸ்ட் ஏஎஸோட சர்டிஃபிகேட் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, நீங்கள் ஜெர்மன் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட். என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்லுக்காக உங்களோட IELTS-ஓட ஸ்கோர் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து IELTS-ஓட ஸ்கோர் வந்து இப்போ அதிகமாக செக் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆவரேஜ் ஐடியல் ஸ்கோராக 7 அப்படி இல்லைனா 7.5க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தா கூட போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஜெர்மன் கோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிருக்கணும். அதில் வந்து ஆவரேஜாக A2 லெவலுக்கு மேலே எடுத்திருந்தா பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற GRE எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸோட ரெக்குவயர்மெண்ட்டில் GREயோட ஸ்கோர் வந்து 300 to 310 வரைக்கும் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே BBA MBA இல்லைனா ஃபைனான்ஷியல் ஓரியன்டாக ஏதாச்சும் ஒரு ஸ்டடி பண்ண போறீங்கன்னா கிராஜுவேட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற GMAT-ஓட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க. GMAT-ஓட ஆவரேஜ் ஐடியல் ஸ்கோராக 650 to 690 வரைக்கும் எடுத்திருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெக்குவயர்மெண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ். நீங்கள் ஜெர்மனில் போய் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போகிறதுக்கான ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுவாங்க.
இது வந்து உங்களுக்கு எங்கே தேவைப்படும்னா நீங்கள் விசா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் விசா அப்ளை பண்ணும்போது நீங்கள் அங்கே போய் படிக்கிறதுக்கு தேவையான 10,332 யூரோஸ் வந்து உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இது வந்து இந்தியன் மணியில் நியர்பையாக கிட்டத்தட்ட 8 lakh கிட்ட வரும். ஆனால் சவுத் கொரியாவோட ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். ஒன்ஸ் நீங்கள் ஜெர்மனிக்கு போனதுக்கப்புறம் அங்கே உள்ள டாய்ச் பேங்க் இல்லைனா ஸ்பார்காஸ் இல்லைனா வோல்ஸ் பேங்க்ன்ட்டு அங்கே உள்ள பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே உள்ள பிரான்ச் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி இங்கே உள்ள ரூபீஸை நீங்கள் அங்கே போய் ஈரோஸாக மாற்றிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா இங்கே உள்ள ஜெர்மன் எம்பசியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ். நீங்கள் இந்தியாவிலே ஒரு ப்ராப்பரான ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு வெரிஃபை பண்ணலாம். ஒன்ஸ் உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அவங்க ரெகனைஸ் பண்ணிப்பாங்க. அப்படி ரெகனைஸ் பண்ணிக்கலைன்னா உங்களோட 30வது ஏஜ் அப்படி இல்லைன்னா உங்களோட 14th சப்ஜெக்ட் வர வரைக்கும் நீங்கள் வந்து மந்த்லி கிட்டத்தட்ட 100 யூரோஸ்க்கு மேலே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜெர்மன் ஸ்டடீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸை வெரிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஜிக்கு தனியாக பிஜிக்கு தனியாக அட்மிஷனுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் தேவைப்படுதுங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து யூஜி கோர்ஸ் அதாவது நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட லீவிங் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்கள் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் படிக்க போகிற ஜெர்மன் யூனிவர்சிட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கலனா நீங்கள் வந்து ஸ்டூடியன் கோலேக் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இல்லைனா நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற டெஸ்ட் வச்சு தான் வந்து உள்ளார சேர்க்குறாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினச்சிங்கன்னா யூனி அசிஸ்டன்ட்ங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யூஜி படிக்கிறதுக்கு வந்து 2வது ஸ்டெப் என்னன்னா லெட்டர் ஆஃப் மோட்டிவேஷன். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான லெட்டர் ஆஃப் மோட்டிவேஷன் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 3வது ஸ்டெப் வந்து நீங்கள் படிக்க போகிற யூனிவர்சிட்டியோட செலெக்ஷன் டெஸ்ட்னு ஒன்று நடக்கும். அதாவது செலெக்ஷன் இன்டர்வியூன்னு ஒன்று நடக்கும். அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஜெர்மன் கற்றுக்கிட்டதுக்கான லாங்குவேஜ் ப்ரூஃப் காட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பிஜி கோர்ஸ் அதாவது மாஸ்டர் டிகிரி வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதோட ஸ்டெப்ஸ் வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் ஜெர்மனில் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து அப்ளை பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுறது அகாடமிக் டிரான்ஸ்கிரிப்ட். உங்கள் மார்க்ஸ் கிரேட்ஸ் எல்லாம் வச்சு உங்களோட பேச்சுலர்ஸ் டிகிரியில் வந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அகாடமிக் டிரான்ஸ்கிரிப்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட்டேஷன் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இந்தியாவில் ஏதாச்சும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அதோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணாலும் அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். இது இல்லாமல் நீங்கள் உங்களோட IELTS ஸ்கோர் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த GRE GMAT ஸ்கோர்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சேர போகிறதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு கவர் லெட்டர் வந்து நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் ப்ரீவியஸ் டிகிரியோட கரிக்குலம் பிட்டே அதாவது CV அப்படி இல்லைன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் LOR அதுக்கப்புறம் LOM லெட்டர் ஆஃப் மோட்டிவேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி. ஸோ இதை தாண்டி எதுவும் பெருசாக சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் அங்கே படிக்கிற ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்டை போய் உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அவங்க ஆவரேஜாக 850 யூரோஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதெல்லாம் பொறுத்து டிவைட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் செமஸ்டர் அதுக்கப்புறம் உங்கள் ஃபுட் கிளாத்திங் புக் டெலிஃபோன் அதுக்கப்புறம் உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் வந்து அங்கே உங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்குது. ஸோ இல்லை பெரிய செலவு வந்து எதுக்கு வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரெண்ட் ஹவுஸ் அதாவது உங்கள் காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கிற ஏரியாஸ் அதாவது முனிச் ஹாம்பர்க் ஃப்ராங்க்ஃபர்ட் அது மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். இங்கே உங்களுக்கு ஆவரேஜ் ரெண்ட் காஸ்ட்டாக 300 - 500 யூரோஸ் வரைக்கும் கூட வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் யூரோப்பியன் சிட்டிசன் அப்படி இல்லை நான் யூரோப்பியன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஆவரேஜாக 1500 யூரோஸ் வரைக்கும் செலவாகுது. ஸோ ஃபோன் இன்டர்நெட் டிவி எல்லாம் இருந்தால் அதுக்கு ஆவரேஜாக ஒரு 30 யூரோஸ் கிட்ட செலவாயிடுது. ஸோ கார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 90 யூரோஸ் வரைக்கும் செலவாகும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து 110 யூரோஸ் வந்து பிடிப்பாங்கன்னு நான் சொன்னேன். அதையும் இங்கே கணக்கில் சேர்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து உங்களோட லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அதாவது இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 20 யூரோஸ் வந்து செலவாகும். ஸோ இதெல்லாம் வச்சு ஃபைனலாக ஆவரேஜாக உங்களுக்கு வந்து 850 யூரோஸ் வந்து ஒரு மந்த்துக்கு செலவாகும்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா உங்களோட யூனிவர்சிட்டி டிகிரி நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாவோ இல்லைனா தனியாகவோ நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து இங்கே போகலாம். ஸோ ஆவரேஜாக இங்கே வந்து பர் வீக்குக்கு 20 ஹவர்ஸ் வந்து நீங்கள் பார்ட் டைம் ஜாப் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய குவாலிட்டிஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா உங்களோட ஜெர்மன் ஸ்கில்ஸ் தான். அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த A2 லெவல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து ஆவரேஜாக இங்கே வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு நிறையா செலவாகும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே பார்ட் டைம் ஜாப் பண்ணி கூட உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வே வந்து நீங்கள் தேடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜெர்மன் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு DAAD வைஸ் ஸ்காலர்ஷிப் அப்படி இல்லைனா கொன்ட்ராட் அடினோவா ஸ்டிஃப்டிங் ஸ்காலர்ஷிப் அப்புறம் ஹென்ரிச் போல் ஸ்காலர்ஷிப் அப்படி கோஃபி அனன் ஸ்காலர்ஷிப் அதுக்கப்புறம் உமன்ஸ்க்கு வந்து ESMT ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டு நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது வந்து DAAD ஸ்காலர்ஷிப் தான் வந்து அப்ளை பண்ணுறாங்க.
DAAD ஸ்காலர்ஷிப் வந்து யூஜிக்கு இருக்கு, பிஜிக்கு இருக்கு, அப்புறம் பிஹெச்டிக்கு வந்து இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து பிலோ 6 lakhs கீழே சம்பாரிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த DAAD ஸ்காலர்ஷிப் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ கிராஜுவேட் பிஜியை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக அவங்க 861 euros வந்து அவங்க பர் மந்த்துக்கு தராங்க. ஸோ அப்புறம் வந்து நீங்கள் பிஹெச்டி டாக்டரேட் மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து 1200 euros வந்து பர் மந்த்துக்கு தராங்க. ஸோ வின்டர் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் இதோட அப்ளிகேஷன் பீரியட் வந்து மேலே ஸ்டார்ட் ஆகி ஜூலை 15 முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ DAAD ஃபண்டிங்க்கு கீழே கிட்டத்தட்ட 2042 இன்டர்நேஷனல் கோர்சஸ் வந்து இருக்கு. இந்த DAAD ஸ்காலர்ஷிப்புக்கு கீழே ஜெர்மனியில் கிட்டத்தட்ட 215 இன்ஸ்டிடியூஷன் வந்து இருக்கு. ஸோ DAAD ஸ்காலர்ஷிப்போட அஃபிஷியல் வெப் பேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளார வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து மேலே இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஒரு சர்ச் பாக்ஸ்குள்ளார போகும். அந்த சர்ச் பாக்ஸ்குள்ளார போயிட்டு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறீங்களோ அதில் வந்து DAAD ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்கா அப்படின்ட்டு உங்களோட ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் உங்களோட கோர்ஸ், நீங்கள் படிக்க போகிற யூனிவர்சிட்டி அதோட நேம்லாம் போட்டு நீங்கள் அதில் ஈஸியாக சர்ச் பண்ணி உங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து DAAD ஸ்காலர்ஷிப் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் லூட்விக் மேக்ஸ்மில்லியன் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ண LMU ஸ்காலர்ஷிப் வந்துருக்கு. ஸோ இதுவும் பிஜி, யூஜி, பிஹெச்டி அண்ட் டாக்டரேட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னு நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஸோ LMU ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வந்து நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு வந்திருக்கோம். LMUவோட அஃபிஷியல் வெப் பேஜுக்கு வந்து வந்திருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே கீழே வந்தீங்கன்னா அதில் வந்து SIST LMU ஸ்டடி ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டு ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே வந்து அப்ளிகேஷன் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு போட்டு ஒரு PDF ஃபைல் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து PDFாகவே அவங்க என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்ட்டு கொடுத்துருக்கிறத வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இன்னும் நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இருக்குது. அதை பற்றி என்னால் டீட்டெயில்டாக சொல்ல முடியல, ஏன்னா டைம் ரொம்ப போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்ஸோட லிங்க்கெல்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ஜெர்மனியில் உள்ள ஸ்டடி பற்றி நிறைய டவுட்ஸ் வந்துருக்கு. எனக்கு அங்கே வந்து எப்படி காலேஜ் தேரணும், எப்படி யூனிவர்சிட்டி தேரணும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் வந்து நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் இருக்கும். நான் சொன்னது போக நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களோட யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட விசா, உங்களோட ஸ்டடீஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் இருக்கும். இதை பார்த்து இது ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி இருக்கும். இதை பார்த்து நீங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜெர்மன் ஸ்டடீஸ் பற்றி எப்படி, இங்கே உள்ள விசா வந்து எப்படி, இங்கே என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் இதில் கரெக்டாக ஒரு தெளிவான டெஃபினேஷனாக வந்து இந்த வெப்சைட்குள்ளார போனீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தயங்காமல் கேளுங்க. நம்ம சேனலில் நீங்களும் ஒரு டீம் மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் இதெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டீங்களே ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் மனசில் வச்சுருந்தீங்கன்னா அதையும் தயங்காமல் கேளுங்க. வேணா பார்ட் 2 வீடியோ கூட போட்டுடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு அமேசிங் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.